ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ, எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ்க்கு நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். அத வாசிக்க போறேன். ஸோ, அத பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோல நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். எக்சர்சைஸ் 1.3லேருந்து. ஸோ, அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ, இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? நியர்லி 60,000 பீப்பிள் வாட்ச் த ரிபப்ளிக் டே பரேட் அட் ராஜ்பத், நியூ டெல்லி. இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் இதான். About 280,000 people of various countries died due to the earthquake and tsunami on 26 December 2004. ஸோ 2004 26 டிசம்பரில் இத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு சொல்கிறான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் வாஸ் வியூட் அபவுட் 30 million cricket fans in the television all over the world. ஸோ மேட்ச்சில் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு சொல்கிறான் 30 million. ஸோ 30 million people watched this match. 30 million people. ஸோ இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எஸ்டிமேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ இதெல்லாம் கரெக்டான ஆன்சர் நினைக்கிறீங்களா? இப்போ 60,000 இல்லை நான் ஹைலைட் பண்ணுறேங்க. 50,000 இல்லைனா 280,000 அண்ட் 30 மில்லியன் இதெல்லாம் கரெக்டான ஆன்சர் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா நான் இப்போ எழுத போகிறேன். எக்ஸாக்ட் ஆன்சர் எப்படி இருக்குன்னா 60,000 இருக்காது. சம்திங் லைக் 57,587 இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு இது. செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் வந்து சம்திங் லைக் 2,77,779 இப்படி கூட இருக்கலாம். நமக்கு எக்ஸாக்டாக நான் சும்மா அடிச்சு விட்றேன். ஆனால் ஆன்சர் டெஃபினட்டாக 2,80,000 வராது. 30 மில்லியன் ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க. 30 மில்லியன் பேர்ல எப்படி இருக்கும்னா லைக் வேற மாதிரி இருக்கும். லைக் 27,650,000 இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக் ஐடியா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரஃப் எஸ்டிமேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ரஃப் ஐடியா கிடைக்கும் எஸ்டிமேஷன் இருந்தா. இந்த மாதிரி அசிங்கமா நம்பர் இல்லாத பட்சத்துல நம்ம இந்த மாதிரி அழகா 60,000 280,000 சொல்றதுக்கும் ஈஸியா இருக்கு, எழுதுறதுக்கும் ஈஸியா இருக்கு. 57,587 2,77,779 27,650,000 இப்படி சொல்றது கஷ்டமா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்க்குலாம் நமக்கு எஸ்டிமேட்டே போதும், எக்ஸாக்ட் நம்பர் தேவையில்லை. ஸோ அந்த ஐடியாவும் நான் சொல்லிடுறேன். ஸோ we don't need exact numbers in some situations. Don't need exact numbers in many situations. So we use estimates. So we estimate. எஸ்டிமேட்னு சொல்லலாம், இல்லை அப்ராக்சிமேட்னு சொல்லலாம். என்ன மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் எஸ்டிமேட்னே சொல்லிடுறேன். புக்கில் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எஸ்டிமேட் தான் பேசிக்காக இதுக்கு அர்த்தம். ஸோ எஸ்டிமேட் பண்ணுறோம். பேக் ஆஃப் த என்வலப் கேல்குலேஷன் கூட சொல்லலாம் இதை. ஸோ பேசிக்காக என்னென்ன பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். எஸ்டிமேட்டோட ஐடியா என்ன, மெயின் 2 கோர் ஐடியாஸ் என்னன்னா, டு கெட் த எஸ்டிமேட்டட் வேல்யூஸ் வி ஜென்ரலி ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் டு த நியரஸ்ட் டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆர் 1000. ரவுண்ட் ஆஃப் எப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ ரவுண்ட் ஆஃப் இதுதான் ரவுண்ட் ஆஃப். ஸோ எங்கெங்க சுச்சுவேஷனில் யூஸ் ஆகணும்னு இதில் கொடுத்துருக்கான். டெலிவிஷன், ரெஃப்ரிஜிரேட்டர், மிக்சி, கிரைண்டர் எல்லாமே. காஸ்ட் ஆஃப் டெலிவிஷன், ரெஃப்ரிஜிரேட்டர், மிக்சர், கிரைண்டர் எல்லாமே தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதுவும் எஸ்டிமேட் தான் கொடுப்பாங்க. ஜென்ரல் எஸ்டிமேட் தான். லைக் 6,000, 7,000, 7,799 அப்படி கொடுப்பாங்கன்னு டவுட் தான். சும்மா அட்லீஸ்ட் நம்ம பேசுறதுக்கு 6,000, 7,000 நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லுவோம். எக்ஸாக்ட் வேல்யூ மேபி அங்கே கடையில் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பேச்சுக்கு இதுவே போகும், எஸ்டிமேட்டே போதும். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, ஓட்டர்ஸ் பாப்புலேஷன் என்ன, அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி இன் ஸ்டேட் இஸ் ஆஃபன் ஸ்டேட்டட் இன் லேக்ஸ். இதுவும் லேக்ஸில் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆனுவல் பட்ஜெட்டும் லேக் க்ரோர்ஸில் கொடுப்பாங்க. இல்லை நான் இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டெம்பரேச்சர் ஆஃப் சன் அட் இட்ஸ் கோர், இது எஸ்டிமேட் தான் கொடுப்பாங்க. எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் நமக்கு தெரியாது. டெம்பரேச்சர் ஆஃப் சன் அட் இட்ஸ் கோர் இது 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் ஆன்சர் நமக்கு தெரியாது, ஆனால் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அப்ராக்சிமேட் ஆன்சர். குட் அனஃப் ஆன்சர் இது. வேற ஏதாவது சொல்றேனே, லைக் நெட்ஒர்த் ஆஃப் அம்பானி. இதுவும் அப்ராக்சிமேட் ஆன்சர் என்னதுன்னா 100 lakh crores. 100 lakh crores பெரிய நம்பர். இதுவும் 100 lakh crores வெரி பிக் நம்பர். இது எஸ்டிமேட் தான். இது ரெண்டுமே எஸ்டிமேட் ஆர் அப்ராக்சிமேஷன் எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். There are many words to describe the same thing. எஸ்டிமேட், எஸ்டிமேஷன்.
ஆனால் நான் எஸ்டிமேட்னு நான் திருப்பி நான் எஸ்டிமேட்டட் வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். எஸ்டிமேட். ஸோ இப்போ பேசிக் ஐடியா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டிமேஷன் என்னன்னா நமக்கு ஒரு ரஃப் ஐடியா கொடுக்கும். ஒரு என்ன நடக்குதுன்னு ஒரு சுச்சுவேஷன்ல எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இல்லை எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க, இல்லை எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க, அதுக்கு ஒரு ரஃப் ஐடியா கொடுக்கறது தான் எஸ்டிமேட் யூஸ் பண்ணுறோம், எஸ்டிமேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ரவுண்டிங் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ரவுண்டிங் ஆஃப் டு 10, 100s ஆர் 1000s அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.